சவுத் கொரியன் பவர் கிரைசிஸ் இதை பற்றி தான் இன்றைய தினம் வீடியோ போட போகிறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போ சொல்கிற மாதிரி வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யவும். நான் பிரகாஷ் பேசுகிறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். மூன்று பதிவுகளில் முதலாவது பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் கொரிய அதிபர் எதற்காக ஒரு எமர்ஜென்சியை கொண்டு வந்தார், இது முதல் பகுதி. இரண்டாவது, சவுத் கொரியா பிரசிடென்ட் வந்து எமர்ஜென்சியை கொண்டு வருவதற்கான காரணம் என்ன, அவர் சொன்ன காரணம் என்ன, உண்மையான காரணம் என்ன. மூன்றாவது, அதுதான் வந்து நமக்கு ஆல்ரெடி பார்த்த ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பீச்மெண்ட் ஆஃப் சவுத் கொரியன் பிரசிடென்ட். இந்த மூன்று தான் நம்ம இந்த பதிவில் கவர் பண்ண போகிறோம். முதல் விஷயமான சவுத் கொரியன் அதிபர் எதற்காக இந்த எமர்ஜென்சியை கொண்டு வந்தார் அப்படின்னு பார்க்கலாம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியன் பிரசிடென்ட் வந்து நார்த் கொரியாவிலேருந்து நிறைய த்ரெட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. நார்த் கொரியா ரஷ்யாவோட சேர்ந்து பல விஷயங்கள் யூஎஸ்க்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பகுதி சவுத் கொரியாவை கூட தாக்குவதற்காக அவருடைய ட்ரூப்ஸை வந்து நாட்டுக்குள்ளே இறக்கிட்டாங்க. ரொம்ப டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் இருக்கும். அதனால் தயவு செஞ்சு எல்லோருமே வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். எமர்ஜென்சி இப்போ நான் டிக்ளேர் பண்ணுறேன், எல்லா ட்ரூப்ஸும் கண்டிப்பாக உள்நாட்டுக்குள்ளே வந்துடுவாங்க, எல்லாரும் கூட்டம் கூடக்கூடாது அப்படின்ற மாதிரி எமர்ஜென்சி மெஷர்ஸ் ஆரம்பித்து அந்த 8 மணி, இரவு 8 மணி, மோடி வந்து சொன்னார் இல்லையா டிமானிட்டைசேஷனில், அந்த மாதிரி ஒரு 8 மணியை தேர்ந்தெடுத்து நைட்டு வந்து டிவியில் பேசுகிறார். இதை பார்த்த உடனே எல்லா மக்களுக்கும் ஷாக். என்னடா நடக்குது, நம்ம நார்மலாக தானடா போயிட்டுருக்கு. பக்கத்தில் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கேட்டுட்டு இருக்காங்க, ஏதாவது பிரச்சனையா? இல்லை நார்மலாக தான் இருக்குது. என்ன விஷயம், அதிபர் தான் நார்மலாக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. ஸோ இவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஓ இதுதான் விஷயம். ஸோ இதுதான் எமர்ஜென்சி அவர் சவுத் கொரியன் பிரசிடென்ட் டிக்ளேர் செய்ய காரணமாக இருந்த விஷயம். சரி, இப்போ அடுத்து எதற்காக இவர் வந்து உண்மையான ரீசன் என்ன, இவர் சொன்ன ரீசனை பார்த்துட்டாங்க. உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, இவர் வந்து 45 வருட பிரசிடென்ட் ரூலை ஒரு கூப் அட்டெம்ப்ட் மூலமாக கட் பண்ணி ஆட்சிக்கு வந்தவர் இந்த சவுத் கொரியன் பிரசிடென்ட் யூன் ஜூகி அப்படின்றவர். இவர் வந்து வந்ததுலேருந்து நாட்டுக்கு நல்லது பண்ணுறாரோ இல்லையோ, தன் குடும்பத்துக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு சொத்து சேர்க்கறதுல ரொம்ப மும்முரமாக இருந்துட்டார். ஒரு அளவுக்கு வரைக்கும் சேர்த்துட்டார். இன்னும் பல்காக அடிக்கலான்னு பிளான் பண்ணி எமர்ஜென்சியை போட்டால் இவனுங்க உஷாராயிட்டானுங்கப்பா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வருகின்றன. ஸோ கரப்ஷன் தான் மேஜர் திங் கவர்மெண்ட்டில். எல்லா மக்களுமே வந்து அதிருப்தியில் இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியா தான் வந்து பாப்புலேஷன்லேயும் ரொம்ப கம்மி, பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற கண்ட்ரி. பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கவர்மெண்ட் ப்ராபகேட் பண்ணுற ஒரு ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் கண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள். சைனாவில் என்ன தான் கேட்டால் கூட அவங்க ஜென்ரேஷன் வருதுன்னு தான் சொல்கிறாங்க. இங்கே ஃபர்டிலிட்டி ரேட்டே இல்லை. ஸோ எப்படி அவங்க வந்து ஃப்யூச்சர் சந்ததியை பெறப்போகிறாங்கங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இந்த தருணத்தில் எமர்ஜென்சின்னு போடுறாரு, கரப்ஷன் அடிக்கிறாரு. இவரும் ஆசாத் மாதிரி வேலையை விட்டு போயிடுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துவிட்டு, அந்த பக்கம் நார்த் கொரியன் பிரசிடென்ட் கிம் உன் ஜான் பார்த்துட்டு இருக்காரு. வந்துடுறான்பா, நானே நார்த் கொரியாவுக்குள்ளே சவுத் கொரியாவை எடுத்துடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி பார்க்குறாரா அப்படின்ற மாதிரியும் தோணுது. ஸோ விஷயங்கள் ரொம்ப சீரியஸான இதில் பேசும்போது கரப்ஷன் இஸ் அ வெரி பிக் கன்சர்ன் இப்போ உள்ள இந்த ஆட்சியாளருடைய விஷயத்தில். அதனால் பல மக்கள் வந்து அதிருப்தியில் இருக்காங்க. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஹெவி ஸ்ட்ரெஸ், எஜுகேட்டட் பீப்புள் ஹெவி குவிக் டைமில் காசு பண்ணிட்டாங்க அந்த கண்ட்ரி. ஏன்னா ரொம்ப ஹெவியஸ்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய விஷயம். பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் சாம்சங், எல்ஜிலாம் வந்து கொரியாவிலேருந்து தான் வராங்க. ஸோ இவ்வளவு புகழ்பெற்ற இந்த கண்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு கரப்ஷன் அலகேஷன் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து விஷயங்கள் சரியாக இல்லை அப்படின்றத வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து இந்த பிரசிடெண்ட்டை தூக்க வேண்டிய விஷயம், அதுதான் மூணாவது விஷயமா பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அவங்க பார்லிமெண்ட்டில் வந்து மெஜாரிட்டி ரூலிங் பார்ட்டிக்கு இருந்தால் இம்பீச் பண்ண முடியாது. ஸோ இம்பீச்மெண்ட் வந்ததுன்னா
அதிபர் பிரசிடென்ட் ஹேஸ் டு கெட் அவுட் ஆஃப் த ஆஃபீஸ். ஸோ இந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு அவர் வந்து நிறைய ஸ்ட்ரென்த்தை கேதர் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் மக்களும் ரியலைஸ் பண்ணிட்டாங்க, அங்கே உள்ளவங்களுக்கு ஷேர் போலையானன்னு தெரில, அவங்களும் வந்து ஒத்துழைக்க மாட்டோம்னு சொல்லி கெராவ் பண்ணிட்டாங்க. அதனால் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, இவங்க கவர்மெண்ட் புட்டுக்குச்சு. ஸோ புட்டுக்குச்சின்னு சொல்லும்பொழுது கண்டிப்பாக இவங்களுடைய ஆட்களே வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை. நிறைய பேர் வந்து நியூட்ரலாக இருந்துட்டாங்க. பல பேர் வந்து அவனுடைய வாக்கு வந்து செல்லுபடி ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 83-85 ஓட்டு தான் வந்து இவங்களுக்கு தேர்ந்திருக்கு. எதிராக வந்து 234 ஓட்ஸ் வந்திருக்கு. 200ஆவது வரணும் சப்போர்ட்டாக. எதிராக வந்து 234 வரும்பொழுது கண்டிப்பாக வந்து இம்பீச்மெண்ட் நடந்து விட்டது. ஸோ இப்போ வந்து சவுத் கொரியன் பீப்புளும் சரி, சவுத் கொரியன் இவங்களும் சரி, ஆட்சியாளர்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கரப்ஷனுடைய ஆட்சி இப்போதைக்கு அகற்றிட்டோம். இப்போ எனக்கு சான்ஸ் கொடுங்க, நான் வந்து கரப்ஷன் ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ பல பேர் வராங்களோன்னு ஒரு டவுட்டாக இருக்குது. ஒரு நகைச்சுவைக்காக சொன்னேன். பட் விஷயம் என்னென்னா, இப்போ அடுத்த ஆட்சியாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்ன்ற நிலைமையில தான் சவுத் கொரியா போயிட்டுருக்கு. இதுதாங்க சவுத் கொரியா கிரைசிஸ். ஏன்னா நமக்கே தெரியும், சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் முன்னாடியே பல விதமான அந்த நார்த் கொரியாவில் உள்ள குப்பையெல்லாம் தூக்கின்னு வந்து சவுத் கொரியாவில் போடுவாங்க. சவுத் கொரியா உடனே இங்கேருந்து ஏதாவது ஒரு சவுண்டை கொடுத்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி இரிட்டேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்பொழுது சவுத் கொரியாவில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற போது இதையே யூஸ் பண்ணி தான் வந்து அதிபர் வந்து நார்த் கொரியாவிலேருந்து உள்ள ட்ரூப்ஸ் வந்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்து ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ண நினச்சாரு. பட் அது பருப்பு வேகலன்னு தான் சொல்லலாம். கண்டிப்பாக வந்து அவர் இம்பீச் ஆயிட்டார். இப்போ இனிமேல் என்ன நடக்க போகுது என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எல்லாத்தையும் வந்து யூஎஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன நடக்கும், உலக லெவலில் என்னென்ன நிறைய மாற்றங்கள் வருகின்றன. கண்டிப்பாக நம்ம சேனலோட நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நானும் நம்புகிறேன். நான் ஜியோ பாலிட்டிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணுறோம். டெக்னாலஜி விதமான டாபிக்ஸும் வருது. இன்னொரு விஷயம், ஷார்ட்லி மேலும் சில சேனல்கள் தொடங்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய ஆதரவோடு ஆரம்பிக்கலாம் என்று என்னுடைய எண்ணம். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். என்னுடைய கேள்வியெல்லாம், இந்த பதிவை பற்றிய கேள்வி, நீங்கள் என்ன, உங்களுடைய கருத்துக்கள் என்ன? சவுத் கொரியாவில் இந்த மாதிரி டென்ஷன் வரத்துக்கும் இது நார்த் கொரியாவுக்கு சாதகமாக வருமா? வேர்ல்டு குளோபல் பாலிட்டிக்ஸில் சவுத் கொரியாவுடைய ரோல் என்னவா இருக்க போகிறது? பதிவுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்லி இந்த பதிவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.